الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم صدق الله العظيم. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுடைய வாழ்க்கை இதனுடைய சரியான வழிகாட்டல் இது முறையாக வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வே தெரிவு செஞ்ச முறைதான் நபிமார்கள் மூலமாக நாம் வழிகாட்டப்படுகிறோம். கண்ணியமானவர்களே, நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்கள், குறிப்பாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட அல் குர்ஆன், இதனுடைய சாராம்சம் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், மறுமை என்று ஒன்று இருக்கிறது. அந்த அல்லாஹ்வையும் அந்த மறுமையையும் காட்டித் தருவதற்கு, ஞாபகமூட்டுவதற்கு அல்லாஹ் ரசூல்மார்களை அனுப்புவான். இந்த மூன்று சாராம்சங்களையும் தலைப்புகளையும் அல் குர்ஆனிலே நோக்கலாம், பார்க்கலாம். சகோதரர்களே, தீனுடைய எந்த ஒரு அம்சமாக இருந்தாலும், மார்க்கத்திலே எந்த ஒரு தலைப்பாக இருந்தாலும், எந்த ஒரு பருவாக இருந்தாலும், எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும், சிறியதோ பெரியதோ, இந்த மூன்றையும் வைத்துத்தான் அங்கு அமைக்கப்படுகிறது. நாம் நினைத்ததொன்றல்ல. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரசூல், அனுப்பப்பட்ட ரசூல்மார்களில் எங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல்மார்களின் தலைவர், நபிமார்களின் தலைவர், இமாமுல் அம்பியா, எந்த சந்தேகமும் இல்லை. உலகத்துல 800 கோடி மக்கள்ல ஒருத்தர் தான் இதை ஏற்றுக்கொண்டாலும் அவர் மட்டும்தான் வெற்றி. அது எங்கட கொள்கை. நாங்க நம்பிக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய அர்த்தமே அதுதான். கண்ணியமானவர்களே, மறுமையும் அல்லாஹுவையும் யார் முறையாக நம்புவார்களோ அவர்களுக்குத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவைப்படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டல் யாருக்கு தேவைண்டா, யாருக்கு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவைண்டா? நாம் மறுமைக்கு செல்ல இருக்கிறோம், அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம். இந்த ரெண்டு நாட்டமும் நோக்கமும் இல்லாதவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையே இல்லை வாழ்க்கையில. எங்கட வாழ்க்கை எவ்வளவு நபி விட்டு தூரமாகுதோ நாங்க அல்லாஹ் விட்டு அவ்வளவு தூரமாகும். எங்கட வாழ்க்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டலை விட்டு எவ்வளவு தூரமாகுதோ அவ்வளவு நாம் சுவர்க்கத்தை விட்டு தூரமாகும். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகத்தான் அல்லாஹ்வை எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம்.
இல்ல அபூ ஜஹலும் அல்லாஹ்னு சொன்ன, அபூ சுஃபியானும் அல்லாஹ்னு சொன்ன, அல்லாஹ்னு சொன்ன. காபத்துல்லா கட்டின, காபத்துல்லாவுக்கு புடவை போத்தின, உம்ரா செஞ்ச, குர்பானி கொடுத்த. எந்த அளவுக்குண்டா அபூ ஜஹல், அபூ சுஃபியான், உத்பா இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால் அபூ சுஃபியான் எல்லாம் ஒரு கிழமைக்கு 2 குர்பானி கொடுக்கிற ஒட்டகம். ஒட்டகம் சூரத்துல் மாஊன்ல அல்லாஹ் சொல்றான், ஒட்டகத்தை அறுத்து பங்கு போட்டு கொடுக்கக்கொள்ளே அனாதைகள் வந்தா விரட்சி. ஜாஹிலியா காலத்துல ஹஜ் இருந்துச்சு, ஹஜ் இருந்துச்சு. ஆனா அல்லாஹ் ரசூல் மறுமையில் வெற்றி அடையக்கூடிய ஹஜ்ஜாக இல்லை, உம்ராவும் இருந்துச்சு, உம்ராவும் இருந்துச்சு. ஜாஹிலியா காலத்துல உம்ராவுக்கு வந்தவங்கள்ட்ட போய்த்தான், ஹஜ்ஜிக்கு வந்தவங்கள்ட்ட போய்த்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பேசினாங்க ஆரம்பமாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் தெரிவு செய்தது உண்மை. அவர்களுடைய வாழ்க்கையில் தான் எங்களுடைய ஹிதாயத் இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், எனக்கு மதரசா முஹம்மதியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலபஸ் அப்படியே தேவை. இன்றைக்கு மக்ரிப கட்டி தக்பீரை கட்டி சொன்னோம், 3 ரகாத்லையும் சொன்னோம். இது ரபியுல் அவ்வல் 12 மட்டுமல்ல, முழு வாழ்க்கையிலேயும் 24 மணித்தியாலமும் எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அம்சத்திலும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். உதுவெடுத்து கொண்டு வந்து கடையை மூடிட்டு தூக்கத்திலிருந்து விழித்து வந்து எதை கேட்கிறோம்? சரி, எங்களுடைய தாய் தந்தையுடைய மையத்தை சொல்லுங்க, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம். என்ன கேட்கிறோம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், எனக்கு நேரான வழியை. யார் நேரான வழி? எங்கே இது நேரான பாதை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை மட்டும்தான் நேரான பாதை. அது மட்டும்தான் சுவர்க்கத்தின் கதவை தட்டும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஜனாஸா தொழுகையிலும் கேட்கிறோம். ஒரு பாதையை கேட்கிறோம், இன்னொரு பாதையை வேண்டாம் என்று சொல்லுகிறோம். 17 தடவை சொல்லுவோம். அதை சொல்லிட்டு தான் அடுத்த தக்பீர்ல ஜனாஸாக்கே துஆ செய்யறது. பெருநாள் தொழுகையிலும் அப்படித்தான். யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு கருத்து விலங்கில்லாத சுத்தியோ தெரியா, அவ்வளவு யோசனை போறல. என்ன கேட்கிறோம்? எதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறோம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்பூபி அலைஹிம். யூதண்ட வழியும் அல்ல, அங்க அடிக்கப்பட மட்டுமல்ல, வாழ்க்கை முழுக்க மையத் தொழுகையிலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுற, அதுலயும் சொல்ற நான் யூதனை மாதிரி வாழ மாட்டேன். நல்லா விளங்கி கொண்டாங்க. அல்லாஹ்வுடைய எவ்வளவு பொய் பேசுறோம்னு இப்ப யோசிச்சு பார்த்தேன். யூதன் வானமே வான், சபிக்கப்பட்டவன். பேர சொல்றோம் இல்ல, 4 கால் இங்க சொல்றோம். பன்றிண்டா அவ்வளவு நல்ல மீன், நஜீஸான மிருகம். அதனால எப்படி சொல்ற? கட்டக்கால். கொஞ்சம் நெருக்கமா வாங்க இன்ஷால்லா. சோர்ல சாயாதீங்க. ஏன் சாயிறீங்க? சோர்ல நோயாளிகள் சாயுங்க, வாலிபர்களையும் சாயிறீங்க, சாயாதீங்க. முன்னுக்கு வாங்க, இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, முன்னால வாங்க. என்ன சொல்ற? நல்லா விளங்கிக் கொள்ளணும். நாங்க என்ன சொல்றோம், என்ன செய்யறோம். கட்டக்கால் வாயால சொல்றோம், வாய கழுகைக்குமே. மக்பூபி அலைஹி, அருள் பெற்றவர்களின், அருளாளர்களின் வாழ்க்கை. அன்அம்த அலைஹிம், ஆக்கியம் பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள், அல்லாஹ்வின் கோபத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள், சொர்க்கவாதிகளுடைய வாழ்க்கை எனக்கு தான். அவங்க தான் நிஅமத்துக்கு பெற்றவங்க, அருள்பாக்கியம் பெற்றவங்க. உலகத்துல வேறு யார் அருள்பாக்கியம் பெற்றவங்க? சகோதரர்களே,
உலகத்தை ஆள்பவர்களா? இந்த வேட்பு மனு கொடுத்து வேட்பாளராக இருக்கக்கூடிய நானும் நீங்களும் இரவு பகலா திக்ர் செஞ்சு அவனா இவனா, அவன் வருவானா இவன் வருவானான்னு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளா? யார் அருள் பெற்றவர்கள்? அன்அம்த அலைஹிம் என்று சொல்கிறோம் சூரத்துல் ஃபாத்திஹா. சுப்ஹானல்லாஹ். வலல்லாலீன், யூதர்களுடைய வாழ்க்கையும் அல்ல, நசராணிகளுடைய வாழ்க்கையும் அல்ல, சியோனிசவாதிகளின் வாழ்க்கையும் அல்ல. சகோதரர்களே, நாங்க கேட்கிறோம் முஹம்மதியாவுடைய வாழ்க்கை. இன்றைக்கு மட்டும் என்னோடும் கேட்கும். சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் கேட்கிறது வழி வாழ்றோம் இல்லை? ரபியுல் அவ்வல் வந்தா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமலான் வந்தா ரப்பானி, மையத்தூடு வந்தா சுப்ஹானல்லாஹ் முஹம்மதி அழுக. அன்புக்குரியவர்களே, ரமலானில் 29 வரைக்கும் சுபகு தொழுதவர்கள் அடுத்தது பள்ளியில வரும் காணவில்லை, எங்க போனாங்க? அன்புக்குரிய அல்லாத நல்லடியார்களே, இதை நான் குறையாக பேசல, எங்களுக்குள்ள நோயை நாம விளம்பும். கொஞ்சம் ஒரு தடமாட்டம் தான் எப்போ இப்படி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல தேடி ஓடுற மாதிரி எனக்கு ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நிற்கிறது? அழகான வாழ்க்கை ரசூலுல்லாஹுடைய ஏன் எனக்கு அழுகிய வாழ்க்கையாகப்படுகிறது? எனது குடும்பத்தில் வரும் சந்தோஷங்கள் நான் முடிவெட்ட சென்றால் ரசூலுல்லாஹினுடைய வாழ்க்கை வழிகாட்டல்கள் எங்கே செல்லுகிறது? எங்க போகுது? சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலே சரியான வழியை காட்டி தந்தார்கள். எந்த ஒரு பிழையும் இல்லை. சொத்தும் வாழ்க்கை தவறாத வெற்றிகரமான வாழ்க்கை. இதைத்தான் அன்றைய சிறியவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் அத்துணை பேரும் ஈமான் உள்ள ஒவ்வொருவரும் கண்ணியத்துக்குரியவர்களே அன்றைய களத்திலே அன்றைய சஹாபாக்களுடைய மைதானத்திலே சுப்ஹானல்லாஹ் ஒவ்வொருவரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்க வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய வார்த்தையை பாதுகாத்தவர்கள். சகோதரர்களே, நல்லா விளங்குங்க. படிச்சவங்க இருப்பீங்க, வியாபாரிகள் இருப்பீங்க, சின்னவங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பீங்க. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய வார்த்தைகள் எனக்கு எத்தனை ஹதீஸ் பாடம் சபையில் எழுப்பி கேட்கலாம். எனக்கு ஏண்ட நபி பேசின எத்தனை ஹதீஸ் பாடம். அன்றைக்கு சில பிள்ளைகள் ட்ரிப் கொண்டு போறாங்களாம். ஒரு பொம்பளை புள்ள பிரின்சிபல்கிட்ட பென் டிரைவை கொடுத்தாங்களாம். இதை கொஞ்சம் போடுங்க சார் என்று சொல்லி இந்த சேரே சொல்றாரு. 315 தமிழ் பாடல்கள் பென் டிரைவுக்குள். கண்ணியமான சகோதரர்களே, நான் ஒரு ஹதீஸ் இன்றைக்கு எடுக்கிற அந்த கை எனக்கு எவ்வளவு லேசா கிடைக்குது. சுப்ஹானல்லாஹ், ஹதீஸ்களை அறிவித்த சொன்ன தொடராக வந்த யாரிடமிருந்து யாரிடம் கைமாறியதோ அவர் யாரிடமிருந்து எடுத்து எழுதினாரோ இமாம் புகாரில் வைக்கும். அதுக்கு முன்னால சனதுகள் யாருடைய 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 யாரிடத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அப்படி வந்ததோ. கண்ணியமானவர்களே, சுமார் 5 லட்சம் பேர் ஹதீஸ் கலையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை அறிவிக்கும் விடயத்திலே சுப்ஹானல்லாஹ் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அந்த 5 லட்சம் பேரும் தங்கள் இருக்கிற மாதிரி அவர்களுடைய வாழ்க்கை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய பார்வை எப்படி, இவருடைய கேள்வி எப்படி, இவருடைய சம்பாத்தியம் எப்படி, இவருடைய தொழுகை எப்படி, இவர் எப்படிப்பட்டவர் முழுதையும் இமாம் தஹபி
5 லட்சம் பேர். அவருக்கு சொல்றதே அந்த நிற்கும் இமாம். நாங்க சும்மா உட்கார்ந்து ஹதீஸ் அப்படி எடுத்து வீசி போட்டுட்டு சுப்ஹானல்லாஹ் ஒரு ஹதீஸுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்த விதத்தை பாருங்க சகோதரர்களே. அல்லாஹு அக்பர். யமனில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரிடத்திலே ஒரு ஹதீஸ் இருக்குது என்று தெரிஞ்சு மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள் அவர் 1250 கிலோமீட்டர்கள் சஃபர் செஞ்சு வாரார். ஹதீஸ் சொன்னவருக்கு தெரியும், எனக்கு இவர் தான் இந்த ஹதீஸ சொன்னாங்க அப்படி தெரியும். என்ன ஹதீஸ்? சஹர் செய்வதும் சஹர் செய்யாமல் விடுவதும் யூதர்களுக்கும் அதாவது வேதக்காரர்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அக்லத்து சஹர், முஸ்லிம்கள் சஹர் செய்வாங்க, யூதர்கள் சஹர் செய்ய மாட்டாங்க. ஹதீஸ் கிடைக்காச்சு. இந்த ஹதீஸ எனக்கு அறிவித்தவர் அவருடைய உஸ்தாத் மதீனாவிலே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு வெளியில அல்ல, ஹைவே ரோடு இல்ல, ஒரு ஒட்டகத்துல சுமார் எவ்வளவு காலம் சிரமப்பட்டு சுப்ஹானல்லாஹ் எத்தனை வெயில், எவ்வளவு மழை, எவ்வளவு சூடு, எவ்வளவு குளிர், எவ்வளவு பசி, எத்தனை இரவுகள் விழிச்சு ஒரு ஹதீஸ வந்து கேட்கிறாங்க. ஒரு ஹதீஸ சகோதரர்களே வந்தாங்க, மதீனால கேட்டாங்க, உட்கார கூட இல்லை. திரும்ப அவர் சொன்னாரு, எனக்கு சொன்ன சஹாபி அவர் மிஸ்ரிலே இருக்கிறார், திரும்ப எகிப்துக்கு அப்படியே பிரயாணம் செய்கிறார். பிரயாணம் செய்து அங்கும் நீங்கள் உங்கள் மாணவருக்கு இந்த ஹதீஸை இப்படி சொன்னீர்களா கேட்டார்கள். 2500 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட கேட்ட ஹதீஸ் உண்ட இது சரிதானான்னு விளங்கிக் கொள்ளும். அதான் அவங்க அப்படி இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மதிப்பை உண்மையிலே கொடுத்தாங்க. அல்லாஹ் உண்மையிலே உயர்த்தி வைத்தார். எங்களுக்கு இன்றைக்கு வரங்காட்டி மையத்து தொழுகையில துஆ பாடம் இல்லை. நான் நபிக்கு என்ன உதவி செய்யறேன்? வாப்பட மையத்துக்கு துஆ ஓதல்லன்னு மகன் சொல்றான். 3ஆம் தக்பீர்ல தந்தையுடைய ஜனாஸாவுக்கு அல்லாஹும்ம க்ஃபிர்லஹு வர்ஹம்ஹு பாடமான ஓதிக்கோங்க. அதான் இமாம் சொல்றேன். என்ன பாடமான ஓதிக்கோங்க? அவ்வளவுமா அந்த ஹதீஸ்? எங்கட வாழ்க்கைக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய ஒரு துவா. முதல்ல என்ன சொல்லணும்? ஓ, கபருக்கு மௌலை தான் வருவார். அவங்கள துன்யாவை தேடி தேடி வாழ தெரியும். சைனா வேணுமா? சைனா உள்ளுக்கிற மார்க்கெட்டுகள் வேணுமா? தமிழ்நாடு வேணுமா? சேலம் வேணுமா? வேண்டியது. ஜப்பான்ல போயிட்டு பார்த்தா சுப்ஹானல்லாஹ் எந்த மூல முடுக்கு முடுபட்டு வாகனம் கேட்கிறான். வாழ்க்கையை தேடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை கேட்டா தெரியாது. குர்ஆன் ஆயத்தை சூரத்துல் ஃபாத்திஹாவை சரியா ஓத சொன்னா தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பிள்ளைகள் தெரியாது. இப்படியான ஒரு நிலை சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, ஹதீஸ்ல வரக்கூடிய சொல் பாவா அல்லது வாவா. பாவா வாவா. ஒரு சந்தேகம் வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 40 வருடங்களாக அவரை சந்திக்கக்கூடிய எல்லா முஹஜ்ஜிஸ்களிடத்திலும் இந்த ஹதீஸ்ல பா வருகிறதா, வா வருகிறதா, வா வருகிறதா, வா வருகிறதா. 40 வருடம் மார்க்கத்தை கேட்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய ஆர்வம். இன்றைக்கு இமாம் குத்பாவுக்கு மிம்பருக்கு ஏறப்போல ஜும்மாவை சுருக்கிக்கிறோம். மிம்பர் நின்று 150 இறங்கிடும். வாரவன் எத்தனை மணிக்கு மாறன்றதை கட்டுப்படுத்த நிர்வாகம் தயார் இல்லை. இமாம கட்டுப்படுத்துவேன், முடிச்சுக்கிறோம், சுருக்கிக்கிறோம்.
கண்ணியமான சகோதரர்களே, துன்யாவை வெற்றி அந்த காலம் தீன ஒட்டினாங்க. அன்றைக்குள்ள சிந்தனை இந்த நாட்டிலே நடந்துச்சு. இந்த ரபியுல் அவ்வல் பிறை 12 லீவு டிபி ஜாயாவா அவருடைய கவலை ஏதோ ஒரு வகையில் முஸ்லிம்களுக்கு 1960 முன்னால் ஒரு பப்ளிக் ஹாலிடேயாக ஆக்கி தந்து இதை நீங்க யோசிக்க ஒரு நாள் அல்லாஹ் என்னமோ அவருக்கு மதீனால மௌத்தாகிற பாக்கியத்தை கொடுத்தார். அவர்கள் உள்ரங்கமான நோக்கம் இஸ்லாம் முஸ்லிம்கள் ஒரு விழிப்புணர்வு பெறணும் என்ற சிந்தனை இருந்திருக்கலாம். அல்லாஹ் ஆலம். கண்ணியமானவர்களே, இப்படி இஸ்லாத்துடைய ஒவ்வொரு அம்சத்தையும் பாதுகாக்கலாம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு சிந்தனை எப்படி அன்றைக்கு வாப்பிச்சு மறைத்தார். நான் எப்பயுமே 1877 ஜும்மா தொழுகைக்கு இஸ்லாத்த நபியை பாதுகாக்கிறண்டா என்ன? யார் எனக்கு உதவி செய்கிறது? மக்கா தெருவில் ஒலித்த வார்த்தை மையீனி. யார் நான் கொண்டு வந்த தீனுக்கு உதவி செய்வது? மையன் சுருணி. யார் நான் கொண்டு வந்த மார்க்கத்தை வளர்த்த உதவி செய்கிறது? பல அவருக்கு சொல்ல ஒரு ஹதீஸை பரப்பினால் இது பாருங்க, யூடியூபர், பேஸ்புக், டிக்டாக் திறந்தா முதலாவது என்ன? ஷேர் பண்ணணும். என்னமோ வடிச்சு சொல்ற மாதிரி பச்சை குப்பை எல்லாம் பேசிட்டு ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், எங்களோட பங்குதாரி ஆகுங்க. லட்சக்கணக்கு அப்படி ப்ரோக்ராம் இடையில நிப்பாட்டி ஷேர் பண்ணணும் சொல்றாங்க. இவ்வளவு பச்சை உருட்டையெல்லாம் உருட்டிட்டு துனியாவுக்கும் இல்லை ஆக்ராவுக்கும் இல்லை யார்டையாலும் பச்சை தீபத்தெல்லாம் பேசிட்டு அதை பரப்பு இதை பரப்புன்னு சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னாங்க. என்ன பற்றி ஒரு வார்த்தையை சொன்னால் பேசுறோமா வீட்டுல உள்ள கேட்குது, பேர சொல்ல ஒரு மாதிரி அவருக்கு கோட் பண்ற நீங்க இவருக்கு கோட் பண்ற அந்த புள்ள உள்ளத்திலும் விளைஞ்சி ரசூலை பற்றி எங்கட புள்ள என்ன பேசுது? ரஹ்மத்துல் லில் ஆலமீனை பற்றி எங்கட புள்ள என்ன சொல்லுது? அன்பு நபியின் குடும்பத்தை பற்றி என்ன தெரிந்திருக்கிறது? கண்ணியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, மற்ற எல்லாத்தையும் பரப்ப தயார். நிற்கிறான் என்று சொல்றதுக்கு வாட்ஸ்அப் திருப்பி நீங்களே இல்லை. இந்த இனால் இருக்கிறான், ஹெல்மெட் இல்லாத ஹெல்மெட்டோட போகும். யாரும் எவ்வளவு தேவை, எவ்வளவு உற்சாகம். கண்ணியமான சகோதரர்களே, மதீனா அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர்கள் சிறியவர்களோ பெரியவர்கள், அவர்களுடைய பெயர்கள் இன்று வாழ்வதாக இருந்தால் என்னத்த மகளோட இந்த மகள பேர் அது பேரப்புள்ள மடியில தான் நிற்பார். 6 வருஷம் ஸ்கூலுக்கு நிற்பார். பேர சொல்ல மஹ்மூத் பின் ரபே ஒரு சின்ன புள்ள. அவரது ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி 4 இடத்துல அவங்களோட பேரை கொண்டு வரான். மஹ்மூத் பின் ரபே அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய விசேஷம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செய்யும் பொழுது கொப்பளித்தார்கள். அப்படி கொப்பளிச்சுட்டாங்க அந்த புள்ளையோட முகத்துல. அந்த புள்ளைக்கு நபின்னா யாருன்னு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மஹப்பத் அந்த புள்ளையோட உள்ளத்துல நிறைஞ்சிருந்துச்சு. அந்த புள்ளைக்கு தெரியும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், மறுமை என்று ஒன்று இருக்கிறது. அதை சொன்னவர்கள் தான் இந்த ரசூலுல்லாஹ். யோசிச்சு பாருங்க, நபி பேசலன்னா உங்களுக்கு எப்படி மறுமை விளங்கி? ஏண்ட பேச்சா, ஜமியத்துல் உலமாட பேச்சா? அந்த குழந்தைக்கு தெரியும்
அல்லாஹ்வின் அருள் பெற்ற ரஹ்மத்துல் லில் ஆலமீன் உம்மத்தோட அன்பானவன். அப்படியே மேனி முழுக்க பூசிக்கொண்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்தின நீரை முழுக்க பூசிக்கொண்டுச்சு. இன்றைக்கு செஞ்சிருந்தா ஆதாரம் என்னன்னு கேட்டுட்டோம். லட்சியமான சகோதரர்களே, அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அந்த புள்ள தெரிவு செஞ்ச முறை சுப்ஹானல்லாஹ். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த புள்ளையோட பேரை கொண்டு வரும் பொழுது 4 இடத்திலும் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த விஷயங்களை சொல்லும் பொழுது அந்த குழந்தையின் பேர் வரும் பொழுது அல்லதி மஜ்ஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜஹிஹி, எந்த ரசூலுல்லாஹ் அந்த புள்ளையோட முகத்தில எச்சி துப்பினார்களோ கொப்பளிச்சார்களோ அந்த குழந்தை அது அப்படியே தோட்டிக்கொண்டது. சுப்ஹானல்லாஹ். சின்ன புள்ளை. அன்றைய சிறியவர்களும் பெரியவர்கள் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்குற விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்குற விடயத்தில் சகோதரர்களே, ஒவ்வொரு புள்ளையுடைய உள்ளத்தில் இருந்துச்சு இந்த நிகழ்ச்சியெல்லாம் வெற்றி இருக்குதான். சும்மா அந்த பள்ளியை வெட்டி இந்த பள்ளியை ஒட்டி நாங்க செஞ்சுதான் காட்டுவோம் இதுக்கு இல்லை. உண்மையான நபியிட பாசத்தோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த உண்மையான ரோல் மாடல், முன்மாதிரி. அவங்களோட வாழ்க்கை தான் அழகிய முன்மாதிரி. ஏனென்றா நான் மறுமைக்கு போனா வேற எல்லாமே ரிஜெக்ட். லா இலாஹ இல்லல்லாஹ் பாஸ்போர்ட் இருந்தா முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் விசா. ஓவர்ஸ்டேயோட வாழ்றாக்களை கேட்டு பாருங்க, எவ்வளவு பயத்தோடு இருக்கிறாங்க. இந்த உலகத்துல நபி இல்லாமல் வாழ்ந்தால் சுப்ஹானல்லாஹ் ரத்தம் தண்ணியாகிற சிலவங்க ஓவர்ஸ்டே ஆகிறார்கள். ஒவ்வொரு நாடுகள்ல வாப்பா மகன் இங்க தள்ளி வருகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதான், அவருக்கு சின்ன ஒரு லைட் ஒன்று பத்தி நூண்டாலும் போலீஸ் பயம். விசா இல்லாமல் ஒரு நாட்டில் வாழ்வது போன்றுதான் இந்த உலகிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் இல்லாமல் வாழ்க்கையை அமைத்து மனைவியை வாழ வைத்து பிள்ளைகளை வாழ வைக்கக்கூடிய குடும்பங்கள் கதறிக்கொண்டிருப்பார்கள். உள்ளத்தினால் அத்துணை நிம்மதியை இழந்தே இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அழகாக படுகிறது. எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் பரவாயில்லை. அபுல் ஹிக்கம் புத்திசாலியின் ஞான தந்தை, அழகு சுடர் அபூலகம் எல்லாம் இருந்தார். சகோதரர்களே, கண்ணியமான நல்லடியார்களே, தல்ஹா பின் பரா ரலியல்லாஹு தஆலா ஒரு சிறிய புள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி காலை நீக்கி இருந்தாங்கண்டா அல்லது ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தாங்கண்டா அப்படியே வந்த அந்த தல்ஹா பின் பரா அப்படியே தனது நெஞ்சை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதத்தோடு அப்படியே ஒட்டி வச்சுக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதத்தோட சுப்ஹானல்லாஹ். அப்படி திரும்பி பார்த்தா இந்த புள்ள நெஞ்ச காலோடு ஒட்டி கொண்டிருக்கு. தல்ஹா பின் பரா சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன நீங்க யா ரசூலல்லாஹ், நான் உங்களை நேசிக்கிறேன், யா ரசூலல்லாஹ், நான் நேசிக்கிறேன். நேசத்துடைய அடையாளம் இதா. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னா, அப்படியா உங்களோட தந்தையை போயிட்டு வாளால வச்சுட்டு வாங்க. நீங்க என்ன நேசிக்கிறீங்க தானே, அப்படின்னு என்ன செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை செய்யணும். கொடுத்தாங்க வாழ, எடுத்துக்கொண்டு விறுவிறுன்னு நடக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு எடுத்தாங்க, இங்க வாங்கோ. இருக்க வேண்டி அனுப்பப்பட்டவன் அல்ல, பரீட்சையில பாசம். யார் வந்தாலும் முன்னால் யாராக இருந்தாலும் சொல்றேன், பேசிக் கொள்ளவான நாட்ட நிச்சயம் பேசுது. உங்களுக்கு நாட்ட நிச்சயம் பேசிக்கிறதே சுண்ணத்தை அளிக்கப்பட்ட பருள செய்வீங்க. நீங்க சுண்ணத்தை அளிக்கிறோமே, நாங்க அழிஞ்சு வைக்கிறோம். சாபம் அல்ல சக்தி. மையத்தூட்டுக்கு ரசூலுல்லாஹ் தேவை, கல்யாண வீட்டுக்கு அது சரி வராது.
கஃன் உடுப்பாட்டினா உங்களுக்கு தலப்பா தேவை, சொல்ல வந்தா மொட்டை தலை. கண்ணியமான சகோதரர்களே, கஃனுக்கு சொல்லி வைங்க, வெறும் தலையோட வைக்க சொல்லி. மையத்துக்கு இஸ்லாம், மையத்துக்கு ரசூலுல்லாஹ், மையத்துக்கு நபி, வாழ்க்கைக்கு. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில, மன்னர்கள் உட்காரக்கூடிய சபையில, பெரும் சபை, நாங்க இடத்தை பார்த்து தானே ரசூலுல்லாஹ் எடுக்கிறது வெளியே அனுப்புறது. கல்யாணம் சரை பறக்காட்டிங்க துவா செய்யுங்க. ரவுதால போனா ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்லுங்க, துவா செய்யுங்க. ஒரு கல்யாண வீட்டுல யூதர் வந்திக்கிறான், கிறிஸ்தவன் வந்திக்கிறான், மஜூசி வந்திக்கிறான், எல்லாருமே வந்திக்கிறான். கேட்டாங்க, ஒருத்தர் உங்களோட கல்யாண வீட்டுல எல்லாருமே வந்தா, எல்லா இனத்துக்கும் நாங்க சமத்துவம் பேணி சொல்லிக்கிறோம், ஒருத்தர் உடுபட்டு. நல்ல விஷயம். 2 பேர் உடுப்பட்ட மாறிக்குது. இல்ல, நாங்க அப்படி மிஸ் பண்ணவே இல்லை. நல்லா பாருங்க, எல்லா இனத்தாரும் வந்திருக்கிறான், எல்லா இனமும் இல்ல. 2 பேர் உடுபட்டிருக்கிறோம் உங்க கல்யாணம். யாரு? அல்லாஹ்வும் ரசூலும் இல்லை உங்களோட கல்யாணம். மத்த எல்லாரும் நிற்கிறான். மகளை வாழ்த்துறதுக்கு, மகளோட நின்று போட்டோ எடுக்கிறதுக்கு மினிஸ்டர்மாரும் வந்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் இல்லை, அங்க வரையில வெளியே வச்சாச்சு. அபூலகப்த ஊத்த மாதிரி. அபூலகப்த வீட்டுல நபிக்கு இடமில்லை, மகன் இடமில்லை, மகளுக்கு பிடிக்காது. இன்னைக்கு இளம் பெண்மணிகள் எந்த அளவுக்கு சொல்றாங்கண்டா, ஒரு கணவனே வந்து சொல்றார், நிக்கா செய்து நிக்கா பேசப்பட்டாச்சு, அதாவது பேசப்பட்டு இத்தனாம் திகதி எனக்கு நிக்காஹ் என்று முடிவெடுக்கப்பட்டாச்சு. இந்த 13 12 இத்தனை ஒரு திகதி தான் சகோதரர்களே. இப்ப மனைவி எல்லாம் பேசிக்கொள்றதானே, எல்லாம் ஹலால். போயிட்டு மக்களுக்கு முன்னுக்கு நிக்கா, போன்ல எல்லாம் முடிஞ்சு. உள்ளம் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட கட்டளை எந்த மகள்கிட்ட எந்த மகன் இல்லையோ அந்த கற்பும் நாட்டமா தான், சுத்தமா இல்லை, அசுத்தமா தான் இருக்கும், அசுத்தமா தான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்ட நல்லடியார்களே, இந்த நடிகண்ட பிறந்த தினத்தில் ஏண்ட நிக்காஹ் வைக்கப்பட்டது என்று மாப்புலேட் எடுத்து பேசி வச்சிருந்த பொருள பெருமை பேசுறான். சொல்றா, இதை முடிக்கிறதா உற்றதா என்ற வெறுத்து பேசின்று அவர் சொல்ற. எவ்வளவு ஒரு நரக கட்டையோட சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை அதை ஓண்ட வாழ்க்கை. உனக்கு பின்னால் உள்ள பரம்பரை, உன்னோட ஜெனரேஷன், உன்னோட டிஎன்ஏ தான் பிள்ளையில வேலை செய்யும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், மேன்மையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புல்ல நேசிக்குது. இந்த புள்ளைய கூப்பிட்டு சொன்னாங்க. திடீர்னு இந்த புள்ளைக்கு வருத்தம் பெறுகிறது. தாய் வந்து சொல்றாங்க, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போனாங்க. பார்த்தா விளங்கி கொண்டாங்க, இந்த தல்ஹா பின் பராக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அவருடைய கடைசி வருத்தம் இது. இதுக்கு பின்னால் அவர் எழும்ப மாட்டார். சக்கராத்துடைய இடத்துக்கு வந்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார். சக்கராத்துல எவ்வளவு பெரிய மைண்டி, நேசத்துக்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் விட்டு போறேனே. பார்த்தேன், சின்ன புள்ள, பெரிய வயது நீங்க, தாய் அழுகிறார், குடும்பம் நிக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பிள்ளை மரணித்த உடனே எனக்கு செய்தி அறிவியுங்கள், நான் வந்து இந்த ஜனாசாவில் கலந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனாங்க. சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் மதீனால சேர்றாங்க. மதீனாவுக்கு அன்னித்த ஒரு கிராமத்துக்குள்ள இந்த புள்ள வஃபாத் விட்டது. வஃபாத் ஆகிறதுக்கு முன்னால சொல்லுகிறது, தாயே, நான் மரணித்தா இரவோடு இரவா என்னை அடக்கி விடுங்கள். ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஜனாஸா செய்தியை சொல்ல வேண்டாம். அவர்கள் இரவு நேரத்தில் வந்தால் யூதர்களால் தாக்கப்படலாம், கஷ்டப்படுத்தப்படுவாங்க. இது நபி யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. என்னோட பிள்ளைகளுக்கு பென்டென் தெரியும்,
தொம்மஞ்சரி தெரியும். இன்னாலில்லா எல்லா ஸ்கூல் பேக்லையும் பென்சில் தான், அப்பதான் அடிச்சு கொடுக்குறான், கலக்குறான். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமான அந்த புள்ளைக்கு அண்டைக்கு கவலை, யூதன் ஏண்ட நபிக்கு அநியாயம் செய்வான், ஏண்ட நபியை கஷ்டப்படுத்துவான், ஏண்ட நபியை பிரச்சனைப்படுத்துவான், அதனால வேணாம், இரவோடு இரவாக என்னை அடக்கி விடுங்கள். அல்லாஹ் அக்பர். ஆக சகோதரர்களே, இந்த தல்ஹா பின் பரா பார்த்தால்தாங்க இந்த பிள்ளைங்க யோசனையை பாருங்க. எல்லாரும் விரும்புவாங்க நபி என்ற மையத்துக்கு வந்தா தானே எனக்கு ஒரு தொழுகை, எனக்கு ஒரு துஆ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழுகை எப்படி. சுப்ஹானல்லாஹ். என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது. இதுதான் அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்துல ஆழமாக பதிந்திருந்த விடயம். நபியை விட மாட்டேன். ஏழுமே இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இந்த மைண்ட் செட் உருவாகும். படிச்சு கொடுங்க. ரியாதுஸ் சாலிஹீன வாசிங்க. பிள்ளைகளோட காலையை கேட்கட்டும். உண்மையிலே அரபு நாட்டுல ஜித்தா சிட்டிக்குள்ள அஹ்மத் ஷுகைரி ஒரு ஊடகவியாளர் இறங்கி கேட்கிறார்,
ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியுடைய பெயர் என்ன? யூனிவர்சிட்டியில படிக்கிற அரபிக்குள்ள பாத்திமா மனைவியுடைய பெயர், மகளுடைய பேரை மனைவிக்கு சொல்றார். தெளிவில்லை, மரம். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்க காலில் போட்ட செருப்பு, அந்த செருப்பை பற்றியும் வரலாற்று புத்தகங்கள் இருக்கு. அது ஒரு புத்தகம் இருக்கிறது, ஃபத்ஹுல் முத்ஆன் ஃபீ மத்ஹி நிஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதணி அவர்களுடைய செருப்பை பற்றி 650 பக்கத்துக்கு புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. வஸ்ஃபுன் நஅலைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 செருப்புகள். இப்படி ஒரு வரலாறு உள்ள ஒரு மனிதன், எத்தனை குழந்தைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில் உட்கார்ந்திருக்கு? 52 குழந்தைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில் உட்கார்ந்த பிள்ளைகள். அந்த பேர் பட்டியல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடுகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரைகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவசங்கள், எல்லாத்துக்கும் உள்ள பெயர்களோட இன்றைக்கு வரங்காட்டி ஹதீஸ்களுடைய தனதோட வந்த பாதுகாப்பான முறையில இவைகள் பாதுகாக்கப்படும். அதை கூட சஹாபாக்கள் எப்படி வச்சுட்டாங்க? மோதிரத்துல முதல் வரியில் என்ன இருந்துச்சு, 2ஆம் வரியில் என்ன இருந்துச்சு, 3ஆம் வரியில் என்ன இருந்துச்சு? முஹம்மது ரசூல் அல்லாஹ். இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்படி ஒரு சடங்குக்கு இல்லை, நடிப்புக்கு இல்லை, உண்மையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்க அவனுடைய வார்த்தைகளை பரப்பினார். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, மதீனாவிலே இந்த குழந்தையின் ஜனாஸா செய்தி கேள்விப்பட்டு அடுத்த நாள் சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபரடியில் தொழுது, அல்லாஹும்ம தல்ஹா தல்ஹகு இலைக வயதுஹகு இலைக, யா அல்லாஹ் நீ தல்ஹாவோடு சிரித்து பேச வேண்டும், தல்ஹா உன்னோடு சிரித்து பேச வேண்டும் நாயனே என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைக்கு துஆ செஞ்சாங்க. அவ்வளவு உள்ளத்தை குளிர வச்ச பிள்ளைகள். ஸைத் பின் அர்கம் பனு முஸ்தலக் யுத்தகலத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறாங்க. அன்சாரிகளுக்கு முஹாஜிர்களுக்கு சில பிரச்சனை வந்துட்டு சண்டை மோது ஒரு வாய்த்தக்கம் போல வந்து சில பிரச்சனை ஆகிட்டு, இப்ப நெருப்பு மூச்ச கூட்டம் அப்துல்லா பின் உபை பின் சலூல், போதுமா மக்கா வீட்டவங்களை எடுத்து மதீனாவுக்கு எடுத்தீங்க, சாப்பாடு கொடுத்தீங்க, நிக்கிறதுக்கு இடம் கொடுத்தீங்க, இப்ப உங்களுக்கே அதிகம், உங்களுக்கு தேவையாயுது நாங்க மதீனாவுக்கு போயிட்டு முனாஃபிக்கள், உள்ளத்துடைய நோயாளிகள், அல்லாஹ்வை மறுப்பவர்கள், அல்லாஹ்வுக்கு நிபாத்தனமாக நடப்பவர்கள், இந்த முனாஃபிக்கள் பேசி சொல்றாங்க, மதீனாவுக்கு வந்தா நாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இழிவான கூட்டத்தை தூக்கி வெளியே வீசணும். முனாஃபிக்கள் உள்ளத்துல நோய் தானே, கண்ணியமானது இழிவாப்பது. இந்த ஜம்சம் தண்ணி எவ்வளவு பொறுமதியான தண்ணி, பக்கத்து கிடத்துல குடிச்சிக்க மாட்டோம். நீங்க ஜம்சம் குடிக்காத யாரு சார் இந்த கையொசுன்னு பார்ப்போம், யாரும் சொல்லிக்கிறீங்களா? எல்லாரும் குடிச்சு பக்கத்து கிடத்துல குடிச்சிக்க மாட்டோம். ஒரு வித்தியாசமான பரக். யூதன் கேட்பானா, என்ன ஜம்சம், இந்த தண்ணியில என்ன விசேஷம்? அவன் உள்ளத்துல நோய், அவன் அல்லாஹ்வால சபிக்கப்பட்டவன், அவனுக்கு ஜம்சம் மதிப்பில்ல. என்ன சுன்னத் அவ்வளவு பெருசா? என்ன மிஸ்வாக், என்ன மிஸ்வாக், மிஸ்வாக் இந்த அராத் என்ற குச்சி மிஸ்வாக். இன்னைக்கு ரிசர்ச் சொல்லுது, இந்த மிஸ்வாக்கு நிகராக எந்த ஒரு டூத் பேஸ்டும் சரி வராது, டூத் பிரஷும் சரி. இது ஆதாரங்கத்தை பேச தேவையில்லை, எங்களை நபி செஞ்சு. மிரக்கல் ஸ்டிக் 4 மணித்தியாலம் டென்டலிஸ்ட், மிக சிறந்த பல் வைத்தியர்கள், நிபுணர்கள், ஆய்வாளர்கள் பேசுறாங்க இந்த மிஸ்வாக்க பத்தி. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து இழிவு மாறி தெரிவட்டால், அது அழகியதாக இல்லாமல் அழுகியதாக இருந்தால், உண்மையிலே இமன் கான யர்ஜுல்லாஹ்,
அல்லாஹ்வை சந்திக்கிற யோசனை இல்லாட்டி நபியோட வாழ்க்கை அழகாப்படாது. வலிச்சு கொண்டு வா தாடிய வலிச்சு கொண்டு வாப்பா. நீ முடிய நடியா பெரியம்மா சொல்றவான் பொடிய வந்து கவலைப்பட்ட உம்மம்மாக்கு தாடி பிடிக்காது. ஏன்னா இருக்கு சுபஹானல்லாஹ். நீ மாப்பிள்ள நீ போற ஆபீஸ் சின்ன ஆபீஸ் இல்ல, தூக்கி வீசு ரசூலுல்லாஹ். அபூ லஹப் வீடு போற, அபூ பக்கர் வீட்டுல ரசூலுல்லாஹ்வை வாழ வச்சாங்க, அபூ ஜஹல் வீட்டுல ரசூலுல்லாஹ்வை அடிச்சாங்க. அழிக்கிற வீடா வாழ வைக்கிற வீடு? வாழ்க்கை வழிமுறைகள். அந்த அரச சபையில சாப்பிடும் பொழுது ஒரு கவலை உணவு விடுகிறது. அந்த புள்ள ஒரு முஸ்லிம் வாலிபர் அப்படி எடுத்தது சாப்பிடுறாரு. கீழே இருக்கிற மற்றவர் சொன்னாரு, இந்த சபையில இந்த மக்கள் மன்னர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது நீ கீழே விழுந்தத்தை உறக்கி சாப்பிடுறாயே, கீழே ஒரு சுற்றால விழுந்தது அதை எடுத்து சாப்பிடுறாயே, இடம் பார்த்தாலேயே இஸ்லாம் பின்பற்றணும், இடம் பார்த்து இஸ்லாம் பின்பற்றது. இஸ்லாத்தை பின்பற்றினா எல்லா இடத்துலயும் இடம் கிடைக்கும். இந்தியால சீக்கியர்களுக்கு தலப்பா கட்ட எங்கேயும் அனுமதி, கிரவுண்ட்லயும் அனுமதி, கிரிக்கெட் பிளேயரும் கட்டலாம். உறுதி பொய்யான மார்க்கத்தில் உறுதி, உண்மையான ரசூலோட உறுதி. சகோதரர்களை, எங்கட உறுதி இருந்தா நாட்டுல கோர்ட்ல சட்டமே இல்லை. எங்கட நபி பாவிச்ச செஞ்ச ஒரு வேலைய எந்த ஒரு சட்டத்திலையும் தட்டலாம். லோயர்மார் தெளிவா சொல்றான், ஒரு ஹதீஸ காட்டினா அதை செய்யலாம். முன்னோர்கள் எடுத்து வச்சுட்டு தான் பேசிக்க, எங்கே கலட்ட தேவை, எங்கே அழிக்க தேவை, எங்கே அந்த புள்ள அந்த வாலிபர் சொன்னாரே, அத்ருகு சுன்னத ஹபீபி பிஹாஉலாஇல் ஹுமகா, இந்த மடையர்களுக்காகவே எனது ரஹ்மத்துல் ஆலமீனுடைய சுன்னத்துகளை நான் மௌத்தாக்குறதா விடுவதா ஒரு நாள் நடக்க. கண்ணியமான சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சஹாபாக்கள் உள்ளத்துல இந்த உறுதி இருந்துச்சு. அதனாலதான் அவங்க மேல போயிட்டாங்க. 1,24,000 சஹாபாக்களும் ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான். அன்பு நபியின் நேசம், அன்பு நபியின் வழிபடும் தன்மை, அன்பு நபியின் கொண்டு வந்த மார்க்கத்தை உண்மையாக நம்பி எடுத்து நடந்தார். வாயலை உள்ள நேசம் மட்டும் இதான் உண்மை, விட்டு கொடுக்கல. அவங்க கலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய சபையில ஒரு ஆலிம் இருக்கிறார், அப்படியே சுரக்க வைக்கப்பட்டுச்சு. இது ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு உணவு அப்படின்னு சொன்னோன்னே அரசர் சொன்னாரே, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க. உடனே அந்த ஆலிம் சொன்னார், அரசருடைய தலையை வெட்ட வேண்டும் என்று பத்துவா. மக்கள் கேட்காங்க, என்ன என்ன இப்படி ஒரு பத்துவா? ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு உணவை கேவலமா பேசிச்சு. மக்கள் சொன்னாங்க, அதுக்கெல்லாம் என்ன இவ்வளவு பெரிய பிரச்சனையாது அப்படியே சொன்னாங்க. அப்ப பத்துவா சரியில்லாம, அப்ப வெட்டத்தான். நான் இது நீங்க பேச வச்சதுக்காக நான் பேசல, உண்மை இதுதான். இது எங்களோட உள்ளத்தில் எவ்வளவு இடம் பிடித்ததோ அவங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு நாட்டில் டீட்டெயில் இருக்கு. சகோதரர்களே, அந்த ஸைத் பின் அர்கம் முனாஃபிக்கள் சொல்றாங்க, பேசிக்கொள்றாங்க, இல்லைவான் அந்த கூட்டம் இஸ்லாத்தை பின்பற்றும் அந்த முஸ்லிம்களை நாங்கள் தூக்கி எறிவோம், வெளியில வீசுவோம், மதீனா சுத்தமாகட்டும். சொல்றான் வந்து பொய்யா ரசூலுல்லாஹ், நாங்க அப்படி சொல்லுவோமா, அப்படி சொல்லுவோமா? இரட்டை வேடம் போட்டார், இரட்டை வேடம், எழுத்துக்கேற்ற நடிப்பு. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிட்டாங்க. இந்த புள்ள வெட்கப்பட்டு வீட்டுக்குள் இருக்குது. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையை சொன்னேன், என்னை அவமானப்படுத்திட்டாங்களே. குடும்பத்தில் சொல்றாங்க, உங்களுக்கு தேவையில்லாத வேலை தானே, நீங்க பேசாம இருக்கீங்க. சின்ன புள்ளதான். சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு சூரத்தை இறக்கி, இதா ஜாஅல் முனாஃபிகூன்
ஒரு சூரத்தை இறக்கி அப்படியே அந்த பிள்ளையை உண்மைப்படுத்தி முனாஃபிக்களுடைய தோலை உரிச்சான சின்ன பிள்ளை. அல்லாஹ்வின் இடம் நபி, நபியை நம்பின புள்ள, நபிக்காக பேசின புள்ள, யாரு இடம் தந்தோ இல்லையோ அல்லாஹ்விடத்திலே அந்த பிள்ளைக்கு இடம் இருக்கும். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, ஜுலைபீப் மதீனாவில் யாருக்கும் மதிப்பில்லாத ஒருவர், சஹாபாக்களுக்கு தெரியாது அவரை. அழுக்கான ஆடை, ஒட்டு போட்ட ஆடை, பரட்டை தலை. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, நீர்கள், ஊற்று நீர்கள் இருந்து அப்படி அள்ளி குடிப்பாரு. ஒரு கோப்பை இல்லாத மிகவும் ஏழையான ஒரு சஹாபி. கண்ணியமானவர்களே, அந்த ஜுலைபீபை பற்றி சஹாபாக்களிடம் கேட்டால் தெரியாது, சரதாவுக்கு தெரியும். தடவை கேட்டாங்க, ஜுலைபீப் நீங்க கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? சொன்னாங்க, இல்லை யா ரசூலல்லாஹ், எனக்கு யாருதான் மதீனால பொண்ணு தர. சொன்னாங்க, நீங்க அந்த வீட்டுல போய் பொண்ணு கேளுங்க. போயிட்டு கதவை தட்டினாங்க வெட்கத்தோட. ஒருவர் வந்து கதவை திறக்கிறார். என்ன செய்தி? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய மகளை திருமணம் பேசி வரும்படி சொன்னார்கள். எனக்கு திரும்பி போங்க அனுப்பப்பட்ட. சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த இடத்துலதான் அந்த பெண்மணி கேட்டா, அத்தருஜு ரசூல ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய ரசூல் அனுப்பிய தூதுவரை நீங்கள் திருப்பி அனுப்புகிறீர்களா? நான் மணக்க தயார், ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை உடைக்க தயார் இல்லை. சகோதரர்களே, அந்த தந்தைகள் சொன்னான், நான் அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய ரசூலுக்காக நான் அந்த மனிதனை திருமணம் முடித்துக் கொள்கிறேன். திருமணம் நடக்கிறது. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, பாருங்கோ, அந்த இரவே யா ஹைலல்லாஹி இருக்கபி மபில் ஜன்னதி தர்கபி, ஒரே ஒரு ஏலான். ரசூலுல்லாஹ்வுடைய மதீனாவின் மஸ்ஜித் நபவியிலிருந்து, குதிரை வீரர்களே புறப்படுங்கள், வெளியாகி வாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த புது தம்பதி சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு ஒரு மனைவி அடைந்து கொண்டு முதல் நாள் இரவை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்திலே இந்த சத்தம் காதை பிளக்கிறது. அப்படியே எழுப்பினாங்க, எங்க போறீங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் என்னை அழைக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு வருஷத்துக்கு 1800 அதான் கேட்கக்கூடிய நாங்க, 360 அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் கேட்கக்கூடிய நாங்க, ஒரு அதான்ல 4 தடவை அல்லாஹ் இங்க வாங்கோன்னு கேட்டு ஸ்பீக்கர்ல பாங்கு. என்ன தரம் இது? எங்கள் நபி கொண்டு வந்த தொழுகை இமாஞ்ச மாத்திர தரம் என்ன? கண்ணியமானவர்களே, புறப்பட்டார்கள். யுத்த களத்துக்குள் நுழைந்து சுப்ஹானல்லாஹ் ஷஹீதாக இருந்தார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கூட தெரியாது. அடுத்த நாள் காயப்பட்டவர்கள், ஷஹீதானவர்களுடைய உடல்கள் அப்படியே அப்புறப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அடையாளம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதருடைய உடல் யா ரசூலல்லாஹ் யார் என்று எங்களுக்கு விளங்குவதில்லை, குற்றுயிராய் இருக்கிறார் யா ரசூலல்லாஹ், நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன். பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிர்ச்சியாக இருந்தது. ஜுலைபீப் நேற்று இரவு திருமணம் முடித்த புது தம்பதி. சுப்ஹானல்லாஹ். புது மாப்பிள்ள. அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஜுலைபீபை தூக்கி காலில் வச்சாங்க. அப்படியே நெத்தியில முத்தம் கொடுத்தாங்க. சொல்லாங்க, ஜுலைபீப் அன மின்க வ அன்த மின்னி. ஜுலைபீப், நான் கொண்டு வந்தது இவ்வளவு இறக்கத்தோ, இவ்வளவு தேவையோட நீ இருக்கிறாயே ஜுலைபீப். நான் உன்னில் நின்று உள்ளவன், நீ என்னில் நின்று உள்ளவன். அன உஹிப்புக யா ஜுலைபீப். ஜுலைபீப், நான் உன்னை நேசிக்கிறேன் சொன்னாங்க. ஜுலைபீப் உயிர் போனது. அல்லாஹ். யோசிச்சு பாருங்க கண்ணியத்துக்குரியவர்களே, ரஹ்மத்துல் ஆலமீனோடு இப்படித்தான் சஹாபா. எந்த இடத்திலும் அன்பு நபியை விடல். அந்த இளம் பெண்ணை யோசிக்காரங்க. ரசூலுல்லாஹ் சொன்னா அதுக்கு அந்த நான் ஒன்று இன்றைக்கு தொடர் நாடகத்தை வீட்டில் கொடுத்து, சினிமாவை கொடுத்து, படத்தை கொடுத்து, கணவனும் மதிப்பில்லை, உம்மாவும் மதிப்பில்லை, ரசூலும் மதிப்பில்லை. இந்த போன கிழமை ஒரு உம்மட மையத்து முதியோர் இல்லத்திலிருந்து எல்லாரும் கும்பிட்டு அனுப்பி வச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தை கொடுக்கலண்டா உம்மா வாப்பட இறக்கமும் பிள்ளைகள்கிட்ட வராது. சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ்.
எங்கோ இருக்கக்கூடிய உவைசுல் கர்னி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், யமன்ல இன்ன அடையாளங்கள் இல்ல, ஒரு மனிதர் கருத்த நிறம் வெள்ளை அடையாளம் கொண்ட அவருடைய மேனியிலே ஒரு விருகமுடைய அளவுக்கு இருக்கிறது. அந்த உவைசுல் கர்னி உங்களை நேசிக்கிறார், அல்லாஹ்வை நேசிக்கிறார், ஈமானை நேசிக்கிறார், இஸ்லாத்தை நேசிக்கிறார், முஸ்லிம்களை நேசிக்கிறார், குர்ஆனை நேசிக்கிறார். அவர் உங்களை பார்க்க துடிக்கிறார். பல்லு ஷஹீதாகிவிட்டது, கேள்விப்பட்டாரு. எந்த பல்லு, வலது பக்கமா இடது பக்கமா, இடது பக்கமா வலது பக்கமா என்பதாக தனது வாயில் இருக்கக்கூடிய எல்லா பல்லையும் விரிச்சிட்டாங்க. அவ்வளவு ஒரு நேசத்தோடு இந்த ஒரு மனிதர். கண்ணியமானவர்களே, அன்புக்குரிய அல்லாத நல்லடியார்களே, அந்த உவைசுல் கர்னி இளம் வயது, ஆனால் நபியை பார்க்க துடிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும், அவங்களோட வீட்டில் இல்லை, அவங்களோட தாய்க்கு கண் தெரியாது, பார்வை இல்லை. என்ன தெரியுமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அந்த சபையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உவைசுல் கர்னியுடைய சந்திப்பு சொர்க்கத்துல, அவர் இங்க மதீனாவுக்கு வர தேவையில்ல, அவருடைய தாயை அவர் பார்த்துக் கொள்ளட்டும், கண் தெரியாத, நான் சொர்க்கத்தில் அவரை சந்திக்க தயாராக இருக்கிறேன். ஜுலைபி சுப்ஹானல்லாஹ், உவைசுல் கர்னி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, முஸ்லிம் ரிவாயத் சொல்றாங்க, உமர், நீங்கள் அந்த உவைசுல் கர்னியை சந்தித்தால் உங்களுக்கு அவரிடத்திலே இஸ்திக்பார் கேட்க சொல்லுங்கள். சொன்னாங்க, உமர் உவைசுல் கர்னி தன் தாய்க்கு செய்த பணிவிடையால், என்னோடு கொண்டிருந்த அன்பின் காரணத்தால் என்னை சந்திக்க வர நாடினாலும் அவர்களுடைய கண் துடிக்கிறது, என்னை காணவில்லை. தாயை கண்டார், தாயை நேசித்தார். கண்ணியமானவர்களே, 2 லட்சம் பேரோடு சுவர்க்கத்துக்குள் நுழைவார். அது கியாமத்துடைய நாளையில. எங்களோட நபி எப்படி பார்க்கிறாங்க, ஒருத்தர் இப்படி அரவணைக்கிறாங்க. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொலிசியே அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நாங்க கஷ்டப்படுறது நபிக்கு விருப்பம் இல்ல, தாங்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டம் என்று ஒன்று உலகத்தில் இருக்குமே, ஆனால் இந்த 200 கோடி முஸ்லிம்களில் ஒருவருக்கு ஏதாவது ஒரு வழி வந்தால், கஷ்டம் வந்தால், சிரமம் வந்தால், நோய் வந்தால் தாங்குகிறார். ஆனா ரயிலில் மக்பூல் யூதன், அவனை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவன் கொள்கை என்ன தெரியுமா? எங்களை கஷ்டப்படுத்தணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 பேர் சேர்ந்தா 2 பேர் பிரிஞ்சு ரகசியம் பேச வானம். முதலாவது 3வது மனிதன் உள்ளத்துல குத்திப்படும். யூதர்கள் மதீனால என்ன தெரியுமா செய்வாங்க? முஸ்லிம்கள் அப்படி போகும் பொழுது ரகசியம் பேசுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, உள்ளத்தில் ஒரு வருத்தத்தை, ஒரு கஷ்டத்தை ரகசியத்தால் கூட யூதர்கள் எங்களை சிரமப்படுத்தியவர்கள், முனாஃபிக்குகள் எங்களை சிரமப்படுத்தியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரகசியம் பேசி கூட இந்த முஸ்லிமை கஷ்டப்படுத்தவங்க. இப்படியான நபி. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப யோசி பாருங்க, இந்த நஜீஸ் எடுத்து தலைக்கு மேல வச்சுட்டு நாங்க முன்னேறவா? ஜாமியா நபி மேல ராபித்தான்னு சொல்லி முந்தி ஒரு மெகசின் வெளியாச்சு. இப்ப வெளியாவது என்னமோ தெரியா, ஓல்ட் போய் அது எழுதியிருந்தாங்க. என்ன? யூத விஷமிகள், அதுல முக்கியமான சில தலைகள், எங்கள்கிட்ட எத்தனை பேர் இஸ்லாத்திலிருந்து மதம் மாற்றினு கேட்டா எங்கள்கிட்ட லிஸ்ட் இல்லை. ஆனா இஸ்லாம் மதத்துக்கு எதிராக எத்தனை பேரை தயாரிச்சிருக்கீங்கன்னு கேட்டா, அரபு நாடு, அஜமி நாடு, பெரிய தலை, சின்ன தலை, கோடீஸ்வரர், அரசியல்வாதி, ஸ்கூல்ல பிரின்சிபல், டீச்சர், எல்லாருலயும் பெரிய ஒரு டீம் நாங்க தயாரிச்சோம். சுன்னத்தை அழிக்கும், நபி அழிக்கணும் என்ற சிந்தனை. நபி அழிக்கணும், இடமில்லை. கண்ணியமான சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலே அழகாக வாழ்ந்து அழகான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தந்த 1945 காலப்பகுதிகளில் சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், முஃப்தி கிஃபாயத்துல்லாஹ் சொல்றாரு, பலஸ்தீனுக்குள்ள யூதர்களுக்கு காணிவிக்க வேண்டாம். வரலாற்றில் நல்லா பாடம் படிச்சுக்கொள்ளணும்.
வரலாறுகளை முதுகுல சுமக்கல்லண்டா எதிர்காலத்தை நாசமாக்கிடுவோம். சொன்னாங்க, யூதர்களுக்கு காணி விற்கிறது ஹராம், பலஸ்தீன் பூமியில விற்காதீங்க. முஃப்தி கிஃபாயத்துல்லா தேவ்பந்தில் இருந்து அந்த கடிதத்தை எனக்கு படி சொன்னேன். பலஸ்தீன் அரபிகள் இன்றைக்குள்ளவங்களை குறை சொல்லவான, இவங்களோட பரம்பரையுடைய ஆரம்பம். சொன்னாங்க, இந்த அஜபிகள் எங்களுக்கு என்ன மார்க்கம் சொல்லி தருவார? எங்களுக்கு தெரியதா மார்க்கம்? எங்களோட காணியை விற்கிறது வாங்குறது விஷயம் எங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த உலமாக்கள் என்ன சொன்னது கேட்கிறது? என்ன கான்செப்ட் வைக்க வானம்ன்ற, என்ன டீச்சர்ஸ் டே கொண்டாட வானம்ன்ற, என்ன மியூசிக்கல் ஷோக்கு போவானம்ன்ற, என்ன கல்யாணத்துல ஹராம்? உலமாக்கள் சொல்றது பிரச்சனையா? எழுதி வச்சுக்கோங்க என்ன நடக்கிறது போறது. கண்ணியமானவர்களே, அன்று சொன்னாங்க முஃப்தி கிஃபாயத்துல்லா, நீங்க காணி விட்டீங்க யூதர்களுக்கு, உங்களோட மையத்தை அடக்கிறதுக்கும் இடமில்லாமல். பார்க்கிறோமா இல்லையா சகோதரர்களே? அவர் அவர சொந்த கருத்தை சொல்லல. நாங்க ஓதுறோமே சூரத்துல் ஃபாத்திஹா, நபி எடுங்கோ யூதன் எடுக்கவான்னு சொன்ன அதைத்தான் சொன்னாரு. படல்ல அன்புக்குரிய அல்லாத நல்லடியார்களே, கடைசியா சொல்றேன், ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணியம் பேசி, அறிவு பேசி, அரசியல் பேசி எல்லாம் பேசுவோம். ஆனா நபியை மட்டும் கீழே கொண்டு வர பேச்சு உங்களுக்கு இருக்கும்டா, எழுதி வச்சுக்கோங்க, அழிஞ்சோம். உங்களை தூக்கில உங்களுக்கு இந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்டைலும் இஸ்லாமும் இந்த காலத்துல படுகிறது இல்லையா? முஸ்தபா கமால் அசாத், அவருக்கு முஸ்தபான்னு சொல்லி வேலம் இல்லை, அவர் வச்சுக்கொண்ட பேர் அசா துருக்குன்றோமே. கமால் சரியா 100 வருஷத்துக்கு முன்னால குர்ஆன் மதரசால ஓதிக்கொண்டு இந்த புள்ள உம்மா சொன்னா ஓதட்டும், பாப்பா சொன்னாரு இதெல்லாம் சரி வராது, எங்கட பிள்ளைக்கு கலட்டி கொண்டு வாங்க. ராணுவ பயிற்சிகள் சம்பந்தமான கலைகளோட சம்பந்தப்பட்ட அறிவை கொடுத்தார், பிரச்சனை இல்லை. குர்ஆனை மதிக்காம கொடுத்தார். எப்படி யூத கைப்பொம்மை தயாரிச்சு எடுத்தாங்க. கமாலாத்தா முழுக்க அல்லாண்டா பிடிக்காது, சிலவங்களுக்கு இயற்கைனா பிடிக்கும், அல்லாண்டா பிடிக்கும். அல்லாஹ் பத்தி பேசலாம், என்ன அல்லா அல்லான்றீங்க, வேற என்னப்பா சொல்ல? அல்லா அல்லான்ற பிடிக்கிறீங்க உங்களுக்கு? குர்ஆன்ல ஒவ்வொரு ஆயத்தை எடுத்து பாருங்க, எதுக்கு பின்னால் அல்லா நிக்கல? அனர்த்தத்துக்கு பின்னால நிக்கலையா? பூமி அதிர்ச்சிக்கு பின்னால் நிக்கலையா? மலைக்கு பின்னால் நிக்கலையா? சூரியனுக்கு பின்னால் நிக்கலையா? மாடு தரக்கூடிய பாலுக்கு பின்னால் நிக்கலையா? ஒரு துளி அரிசி எல்லாத்துக்கு பின்னால் அல்ல அல்லாதான். அது பிடிக்க இது என்ன பழைய புத்தகம்? அத்தி மரத்தின் மீது சத்தியம் பண்ணக்கூடிய 1400 வருடங்களுக்கு முன்னால் உள்ள புத்தகத்திற்கும் இந்த துருக்கி மண்ணுக்கும் சம்பந்தம் இல்லை, அரபி மொழிக்கு சம்பந்தம் இல்லை. சும்மா வேணாம், கடைசியாக பர்தா வேணாம், ஹிஜாப் வேணாம், நிகாப் வேணாம், விபச்சாரத்தின் அடையாளமாக முகமூடியை ஆக்கினார். அதான் சொல்லலாம், நோம்பு பிடிக்கலாம், பெருநாள் தொழுகைலாம், அதான் அதான் அரபியில சொல்லலாம். சகோதரர்களே, முழுக்க இஸ்லாத்தை அபூ லஹப் வீடு எப்படி கலட்டி 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 எடுத்ததோ இதே போலதான் அந்த மனிதனுடைய முயற்சியால் எந்த அளவுக்கு என்றால் பறக்கும் வாலிபர்கள் ஒரு டீமை தயாரிச்சு அரபிகளை அஜமிகளை பிரிச்சு அதை எல்லாம் சேர்ந்துதான் இன்றைக்கு வென்று கொண்டிருக்கிறது. அன்றைக்கு அடிச்ச அடி போட்ட வேறு தான் அரபிகளை துருக்கிகளை எல்லாம் ஒன்று சேர்த்தேலாம். இங்க 2 கோடி மக்கள் பத்தி கொண்டிருக்கிறான். ஃபுட்பால் கேம் போகுது, குனூத்துல அவனுக்கு பதுவா என்ன நாடகம் என்கிறது. அரபு நாட்டில் இல்லாத மியூசிக்கல் ஷோ, சினிமா, சாராயம் எல்லாம் இன்றைக்கு கொண்டு வரல. இதெல்லாம் 40-50 வருஷத்துக்கு முன்னால் ஏற்றின. இதனாலதான் நாங்க சொல்றோம், உங்களோட புள்ள சாப்பிட கூட சொல்ற பிஸ்மில்லாவா இருக்கலாம், உங்களோட புள்ளை தீர்க்கக்கூடிய ஒவ்வொரு சுண்ணத்தை ஆயிக்கலாம், ஒரு முடிவற்ற விஷயம் ஆயிக்கலாம், விட்டு கொடுக்காதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஆயிக்கலாம். சபாஹுல் கைர் வந்துச்சு சவுதியில, இந்த மக்கள் சொன்னாங்க வேணாம், குட் மார்னிங். என்ன குட் மார்னிங் சொன்னா என்ன, அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா என்ன, எல்லாம் ஒன்றுதானே. இல்ல சலாம்ட மதிப்பு தெரியாம ஆக்கினான். இன்றைக்கு சாராயம் குடிச்சிட்டு பப்ளிக்கா டான்ஸ்ல மியூசிக்ல நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறாங்க.
பார்த்து பேசுறதுக்கு யாரும் இல்லை. எல்லாரும் அடக்கி வச்சுக்கணும். ஆடணும், சூடு கொலைக்கு போகணும், பொம்பளை காரோட்டணும், உள்ள பித்தினாவெல்லாத்துக்கும் ரெடியா தான் ஆக்கி வச்சிருந்தான். தொடர்ந்துட்டோன்னே வரவேற்றெடுக்கிறாங்க, உள்ளத்தை தயாரிக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாத நல்லடியார்களே, இதைத்தான் சொல்லுகிறோம். பாடசாலையிலாக இருக்கலாம், பள்ளியிலாக இருக்கலாம், வீட்டிலாக இருக்கலாம், ரசூலுல்லாஹ் கொடுங்கோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுங்கோ. அதற்காக வேண்டி துடிக்கும் உள்ளங்களை தயார் செய்யுங்கள். அன்பு நபியை வாழ வைக்க வேண்டும். இஸ்லாத்தை வாழ்வதற்குத்தான், வாழ வைக்கத்தான் நான் வாழ்கிறேன். பெண்கள் இந்த சிந்தனை ஏற்படுத்தணும். வேறொன்று ஹயாத்தாக்குவாங்க. மௌத்தா போன பாப்புக்கு பாட்டு கேட்கிறான் மகள், உம்மை இதால சோகப்பாட்டை போடுங்கன்னு சொல்லுகிறான். அந்த அறிவிப்பாளரே சொல்றான் சோகப்பாட்டு. ஏமா எங்களோட தந்தை இத்தால், தாய் இத்தால் இருக்கிறா, இத்தாண்டா துக்க மனுஷிக்கிறான். என்ன இங்க போயிடுச்சு, பொம்புல புள்ள பாப்பா கபூர்ல உம்மா இதால பாட்டு கேட்கிறான். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தில் இருந்தவர்கள் பெண்மணிகள், சஹாபி பெண்மணிகள். இந்தியாவுக்கு முதலாவது புகாரிய கையால் எழுதி கொண்டு வந்தவர் ஒரு பெண்மணி. மதீனாவுக்கு குர்ஆனுடைய அலுமாரிகளை முதலாவது செய்து 7 ஒட்டகங்களை எடுத்து அனுப்பி வைத்தவர் இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி. இப்படி இருந்த பெண்மணிகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி வீசப்படுகிறார். பொருந்தால் இஸ்லாம். சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, சுப்ஹானல்லாஹ். அவர் சொன்னாரு, ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரசூலுல்லாஹ்வை எதிர்த்து அவமானப்படுத்தி கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தினா கேவலமான மௌத்து, கேவலமான மௌத்து. அபூலஹபுக்கு எப்படி மௌத்து வந்துச்சு? அபூலஹப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்சான், மனைவி திட்டினான், பேர்களை சொன்னான், குறையான வார்த்தைகளை சொன்னான். சொல்லி சொல்லி அன்பு நபியை ஒதுக்கி, கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, கடைசியாக அபூலஹப் சொன்னே, அபூலஹபை தூக்குறதுக்கு பிள்ளைகளும் வர, உடம்புல புண், துருவாடை, தொட்டா தனக்கு வருந்த பயம், டெட் பாடி நார தொடங்குது. சொன்னாங்க, என்ன மாதிரி சொல்லி உங்களோட வாப்போட உடம்ப இழுத்து கொண்டு போய்க்காவது பிறச்சிடுங்க. மகன்மார் எல்லாம் சேர்ந்து கவுத்த வீசி தூரத்திலிருந்து அப்படியே இழுத்து கொண்டு போறான். ஒவ்வொரு தெரு தெருவா, எந்த தெரு? ரசூலுல்லாஹ் முன்னால போக போல பின்னால போயிட்டு சொன்னாங்க, என் பொய்யன் என் பேச்ச கேட்க வாங்க, எங்களோட குடும்பத்தை பிரிக்க வந்துக்கிறான், ஊரை பிரிக்க வந்துக்கிறான். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன வழியில் எல்லாத்தையும் நபியை அவமானப்படுத்தினான். அவனுடைய மையத்துக்கு கூட கண்ணியம் இல்லாம மண்ணில் இழுபட 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 கொண்டு போய் மேலிருந்து ஒரு மலையிலிருந்து தள்ளிவிடப்பட்டான். அந்த மலைக்கு, அந்த டெட் பாடிக்கு, அந்த மையத்துக்கு அப்படியே தூர இருந்து கல்லுகளை வீசி 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 அப்படியே உடம்ப மறைச்சான். கிட்ட போயிட்டு மண்ணள்ளி போடவும் யாரும் வராது. சொந்த பிள்ளைகளே கல்லடிச்சு மறைச்சார். நபிக்கு கல்லடிச்சார், நபிக்கு மண் தூவின. ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எந்த பல்கலைக்கழக பட்டதாரியா இருந்தாலும் சரி, நீங்க என்ன 2000 பில்லியன் கேலக்சிஸ ஆராய்ச்சி செஞ்ச ஆய்வாளராக இருந்தாலும் சரி, நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ்வை தட்டினால் சத்தியமாக சொல்கிறேன் வீணாக்கப்படும். சொன்னாரு, இந்த அத்தி மரமா? அந்த கமாலுக்கும் அதே மாதிரி ஒரு நோய் உடம்புல, உடம்பு புழுக்குது, செந்நிற வைரஸ் வந்து புழு துடிக்குது. 10-15 யூத டீம் எல்லாம் இறங்கி இவருக்கு மருந்து செய்வது. ஒரு டாக்டருக்கு மருந்து முடியல. சுப்ஹானல்லாஹ். இறந்து போய் 2 வருஷத்துக்கு பின்னால அதே டாக்டர் குலாம் கண்டுபிடிக்கிறது, இவருடைய இந்த நோய்க்கு மருந்து அத்தி மரத்தில் இருப்பது. அத்தீனி வஸ்ஸைத்தூனை கொச்சைப்படுத்தினான். அத்தியை ஜெய்தூனை சத்தியம் செய்யும் மரம் 2019ஆம் நூற்றாண்டுக்கு பொருந்தாது என்று குர்ஆனை தூக்கி துருக்கியிலிருந்து வீசினான். கடைசிக்கு அவனுடைய குழுக்களுக்கு
புழு தடுக்கி மருந்தை அல்லாஹ் அத்திக்குள்ளே வச்சு கட்டித்தான் எடுக்கும். அது மட்டுமல்ல, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வாழ வைத்தால், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசித்தால், அன்பு நபியை உண்மையாக எடுத்து நடந்தால், அந்த சாது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சகோதரர்களே 6 வருஷத்திலே வாழ்ந்து மரணிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யார் மௌத்தாங்க யா ரசூலல்லாஹ், இன்னைக்கு சாத் ஏஞ்சி சொன்னாங்க, ரஹ்மானுடைய அரிசியை நடுங்கிச்சு, சாதுடைய ஜனாஸா மேல போறது சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிரக்கணக்கான மலக்குமார்கள் மதீனாவில் இறங்கி இருக்கிறாங்க சாதுடைய ஜனாஸாவுக்கு பின்னால் செல்வதற்கு. சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க யார்த மையத்தை இவ்வளவு சுலபமா தூக்கல்ல, சாதுடைய ஜனாஸா தூக்கி பண்றது எங்க கைக்கு விளங்கவே இல்லை. மலக்குமார்களும் சேர்ந்து ஜனாஸாவை சுமக்கிறார்கள். கபருக்குள்ள வைக்க போனா ஸல்லல்லாஹு தான் இறங்குறாங்க. கபரு வெட்டின சஹாபாக்கள் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், அந்த கபருக்குள் இருந்து கஸ்தூரி வாசம் வீசியது. ரசூலுல்லாஹ்வை ஏற்ற அந்த ஜுலைபி, இந்த சாது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குடும்பம் இல்ல, உறவில்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நேசித்தார்கள். உண்மையான நேசிப்பு, வாழ்க்கையோட நேசிப்பு, எடுத்து நடந்து நேசித்தார்கள். கண்ணியமானவர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் ஒதுக்கப்பட வேண்டிய யஹூதியத்தும் நஸ்ரானியத்தும் எங்களுடைய வீடுகள்ல வாழுமேயானால் அபூ லஹப் வளர்த்தது போல நஜீஸ வளர்க்கிறோம். அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ வச்சது போல நபியுடைய சுன்னத்துகளை வாழ வைப்போமேயானால், அந்த நபியுடைய வாழ்க்கையை வாழ வைப்போமேயானால் நிச்சயமாக பாதுகாப்பு, வெற்றி, கண்ணியம், உலகத்துடைய நியமத்துகள், பலாய் முசீபத்துகள் அனைத்தை விட்டு விமர்சனம் பெற்று சகோதரர்களே உண்மையான நல்லடியார்களாக வாழலாம். சாய்ஸ் பண்ண வேண்டியது எங்களை கையில தான். நபீட வழியா, யஹூதிகள வழியா, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீமா கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாஹீனா, தெரிவு எங்கள் கையில். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை தெரிவு செய்வோம். உலகிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லவர்கள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.